2009ஆம் ஆண்டு பிரபல ஹாலிவுட் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் அவருடைய இயக்கத்தில் மிகப்பெரிய பொருட்செலவில் வெளியாகி உலக அளவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்னு ஒரு இமாலய சாதனையை படைத்து பார்க்குறவங்க எல்லாரையுமே மிரள வச்ச தொழில்நுட்ப ரீதியாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய திரைப்படம் தான் அவதார். திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு இந்த திரைப்படம் இன்னும் அடுத்தடுத்து 2 பாகங்களாக வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கேமரூன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதன்படி கடந்த 2022ஆம் ஆண்டு அவதார் திரைப்படத்தின் பாகம் 2, அதாவது அவதார் த வே ஆஃப் வாட்டர் அப்படின்ற திரைப்படம் வெளியாகி இருந்தது. இப்போ அவதார் திரைப்படத்தினுடைய பாகம் 2, அதாவது அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்ற திரைப்படம் சமீபத்தில் உலகம் முழுக்க தியேட்டர்ஸில் வெளியாகி இருக்கு. எப்படியும் தொழில்நுட்ப ரீதியாக அந்த திரைப்படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும், என்ன மாதிரியான ஸ்க்ரீனில் ஒரு உலகத்தை அவர் காமிச்சிருப்பாரு அப்படின்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி முந்தைய பாகங்கள்லேயே பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் அதில் இன்னும் ஒரு பாய்ச்சல் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக ஜேம்ஸ் கேமரூன் விஷுவலாக நம்மளை எப்போவுமே மிரள வைக்கிறதுக்கு தவறுனதே கிடையாது. பட் அதெல்லாம் தாண்டி இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ், அதாவது பார்ட் 3 திரைப்படம் படமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009ஆம் ஆண்டு வெளியான அவதார் முதல் பாகத்தில் பண்டோரா உலகத்தில் நவீன மனிதனாக மாறிய படத்தினுடைய முதன்மை கதாபாத்திரம் ஜாக் சல்லி அந்த இனத்தினுடைய நலனுக்காக அவங்களுக்காக நிற்க ஆரம்பிக்கிறதா படத்தினுடைய முதல் பாகம் முடியும். 2வது பாகமான அவதார் தி வே ஆஃப் வாட்டரில் மனைவி நைத்ரி மற்றும் தன்னுடைய குழந்தைகள் கூட வாழும் ஜாக் சல்லியை மீண்டும் அதிநவீன தொழில்நுட்பத்தோட தாக்க வரக்கூடிய பூமியை சேர்ந்த மனிதர்களையும் கர்னல் மைல்ஸின் நினைவுகளோடு வரக்கூடிய நவீன அவதாரையும் ஜெயிச்சு பண்டோராவை காப்பதாக அவதாரினுடைய 2வது பாகம் முடியும். இந்த நிலையில் சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்ற இந்த 3வது பாகத்தில் சல்லியுடன் வளரும் தன்னுடைய மகன் ஸ்பைடரை அழைச்சிட்டு போகிறதுக்கு சல்லியை கொன்று மொத்த பண்டோரா உலகை கைப்பற்றவும் சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கர்னல் மைல்ஸின் நினைவுகளோடு ஒரு அவதார் வருது. போன தடவை அவங்க தாக்க வரும்போதே ஹை டெக்னாலஜி வெப்பன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி தொழில்நுட்ப ரீதியாக அப்படி வந்தாங்க. அதையே நம்மளுடைய ஹீரோ சமாளித்து அவருடைய இனத்தை காப்பாற்றிட்டாரு. இந்த தடவை வராங்க அப்படிங்கும்போது நார்மலாக வருவாங்களா? இந்த தடவையும் அதிநவீன தொழில்நுட்பம் நிறைந்த ஹை டெக்னாலஜிக்கல் வெப்பன்ஸ் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக வராங்க. மீண்டும் நம்மளுடைய ஹீரோ அவற்றை எல்லாத்தையுமே சமாளித்து தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வீடாக கருதும் அந்த பண்டோரா உலகத்தையும் எப்படி சல்லி காப்பாற்றினாரு அப்படின்றத பேசுகிறது தான் இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ஆங்கில திரைப்படம். இந்த திரைப்படம் தொழில்நுட்ப ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இன்னும் நம்ம வளரலை அப்படின்றதுனால வேரியபிள் ஹை ஃப்ரேம் ரேட், அதாவது HRFல 48 FPSல ஆக்ஷன் காட்சிகள் பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்டிருக்கு. அதனாலேயே காட்சிகளில் எக்கச்சக்க அசைவுகள் இருந்தாலும் அதை ஒன்னொன்றுமே நமக்கு துல்லியமாக அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த திரைப்படத்துடைய ஆகப்பெரும் பலமாக மாறியிருக்கு. கடலுக்கு அடியில் நடக்கக்கூடிய சண்டை காட்சிகளும் இறுதியில் வரக்கூடிய போர்க்காட்சி தொகுப்பும் அந்த தொழில்நுட்பத்தின் துல்லியத்தை நம்மளை பார்க்கும்போது சீட் எட்ஜில் உணர வைக்குது. அதோட ரிஃபைன்டு ஃபேஷியல் பர்ஃபார்மன்ஸ் கேப்சர் தொழில்நுட்பத்தின் உதவியோட அவதார் மனிதர்களாக நடிக்கும் நடிகர்களின் நடிப்பு கச்சிதமாக பதியப்பட்டிருக்கு. ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அவதார் மனிதனுடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்களுமே தெளிவையும் நுணுக்கத்தையும் கொடுத்து அதனூடாக உணர்வுகள் நமக்கு கடத்தப்படுது. அதனாலேயே சல்லியின் மகளின் முக பாவனைகளில் அத்தனை நேர்த்தியும் அழகும் கூடியிருக்கு. ஆமாம், சல்லியின் மகளாக வரக்கூடிய அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஏங்க, இது ஒரு மோஷன் கேப்சர் படம் தானே, எப்படி இவ்வளோ நுண்ணியமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் தொழில்நுட்ப ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு. நம்மளையும் கூட்டு போயிருக்காரு ஜேம்ஸ் கேமரூன். இவங்களுக்கிடையே சேட்டைக்கார ஸ்பைடர் கதாபாத்திரத்தில் ஜாக் சாம்பியனும் கடல்சார் ஆராய்ச்சியாளராக ஜமைனியும் நையாண்டி அதிகாரியாக ரிபிஸியும் தேவையான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. காடுகள் நிறைந்த நிலம், கடல், எரிமலை என வெவ்வேறு நிலவியலாகவும் போர்க்காட்சிகள், பரபர சண்டை காட்சிகள் என ஆக்ஷன் ரூட்லையும் ரசல் கார்பெண்டரின் ஒளிப்பதிவு அசாத்தியமான அதிசயங்களை நிகழ்த்தி பார்க்குற நம்மளை அப்படியே எப்பா இப்படியெல்லாம் இருக்குமா, இப்படிலாம் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிரம்மாண்டங்களை கொண்டு வரவும் நுணுக்கத்தை ரசிக்க வைக்கவும் வண்ணங்களை பயன்படுத்திய விதம் கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ திரைப்படங்கள் உலக தரத்தில் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாலுமே கூட இப்போ வரைக்கும் நம்ம ஹாலிவுட் திரைப்படங்களை வாயப்பிளந்து பார்க்குறோம் அப்படின்றதுக்கு மறுபடியும் ஒரு தடவை நியாயம் சேர்த்திருக்காரு ஜேம்ஸ் கேமரூன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய தொழில்நுட்பமாக இருக்கட்டும், அவங்க படம் எடுக்கிற விதமாக இருக்கட்டும், நம்மளாம் அதை போய் தொடர்றதுக்கே பல வருஷங்கள் ஆகும் போல அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்தடுத்து அப்படி அவங்களுடைய அந்த தரத்தை எடுக்கக்கூடிய விதத்தை அப்படியே மேலே ஏற்றிக்கிட்டே போகிறாங்க ஜேம்ஸ் கேமரூன் மாதிரியான ஆட்கள். அவதாரினுடைய அந்த வால் போல, அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வால் மாதிரி தேவையை மீறி படத்தினுடைய அந்த நீளம் அங்கே இங்கன்னு ஏகப்பட்ட மாதிரி போயிட்டே இருக்குது. அதை கண்டிப்பாக கட்டி போட தவறுறாங்க படத்தினுடைய எடிட்டர்ஸ் எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய சில காட்சிகளை இன்னுமுமே கூடுதலான செறிவோட தொகுக்கவும் அவங்க தவறியிருக்காங்க. எமோஷன், பிரம்மாண்டம் என இரண்டிற்கும் நல்ல தீனியை போட்டிருக்கு சைமன் ஃப்ராங்க்லின் அவருடைய பின்னணி இசை. பல இடங்களில் பார்க்கும்போது அவருடைய பின்னணி இசை படத்தினுடைய உயிர் நாடியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
ஒட்டுமொத்தமாக திரையுலகத்தில் தொழில்நுட்ப ரீதியாக புதிய உச்சத்தை அவரும் தொட்டு நம்மளையும் தொட வச்சிருக்காரு இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன். முதல் பாகத்தில் அடற்காடு, இரண்டாவது பாகத்தில் ஆழ்கடல் என வெவ்வேறு உலகங்களை நம்மளுடைய கண் முன்னாடி கொண்டு வந்த இயக்குனர் இந்த மூன்றாம் பாகத்தில் அதோடு சேர்த்து சிறிது எரிமலை சார் நிலத்தையும் சேர்ந்து கலவையாக படைச்சிருக்காரு. நல்ல கதாநாயகன், அப்பாவியான மக்கள், அதீத ஆயுதங்களோடு களமிறங்கக்கூடிய எதிரிகள், மக்களை ஒருங்கிணைத்து நாயகன் வெல்வது என அதே டெய்லர் அதே வாடகன்னு பழைய மாவையே, அதாவது அதே கதையை மீண்டும் கையில் எடுத்திருக்கு ஜேம்ஸ் கேமரூன் தலைமையிலான எழுத்து கூட்டணி. முதலாளித்துவம், பெருநிறுவனங்களின் பேய் பசி, அழிக்கப்படும் பழங்குடிகள், இயற்கையை மதித்து வாழக்கூடிய சமூகம் என கதை பேசக்கூடிய அரசியல் ஏற்கனவே முந்தைய 2 படங்களையும் போதுமான அளவு விளக்கப்பட்டுருச்சு. அதை இன்னும் ஆழமாக்கி சமகாலத்தோடு ஒப்பிட்டு பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா மீண்டும் அதே கதை அரசியலை ரிப்பீட் மோடில் பேசிக்கிட்டே இருக்கு படம். படத்தினுடைய ஆரம்பத்தில் கதாபாத்திர அறிமுகங்கள், கதைக்கள விவரிப்பு, மைய கதைக்கான முன்னோட்டம் என மெல்ல மெல்ல அப்படி கதையை நோக்கி நகருது திரைக்கதை. திருப்பங்கள் பெரும்பாலானவை நம்ம முன்னாடியே கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதும், காட்சிகளை நீட்டிக்கிட்டே போகிறதும் தொடக்கத்திலேயே நமக்கு படம் பார்க்கும்போது ஒரு டைம்னஸை கொடுக்க ஆரம்பிச்சிருது. சல்லியின் மகள் கிரி இயற்கை எண்ணெயை தேடக்கூடிய அந்த கதை, மகன் லோ கதை, கர்னல் மைல்ஸ் மகன் ஸ்பைடர் பாசக்கதை என சில கிளைக்கதைகள் சுவாரஸ்யம் கூட்ட ட்ரை பண்ணுது. ஆனால் அவற்றை தேவையான அளவிற்கு நீட்டிக்காமல் பேசிய உணர்வுகளையே மீண்டும் மீண்டும் பேச வச்சது அந்த சுவாரஸ்யத்தையுமே ஒரு கட்டத்துக்கு மேலே கம்ப்ளீட்டாக சலிக்க வச்சிருச்சு. இவற்றை தாண்டி படத்தினுடைய சில உணர்வுபூர்வமான காட்சிகள் கதைக்கு கை கொடுத்துருக்கதா செய்யுது. காட்டாற்றில் சிறுவர்கள் தப்பிக்கிறது, கர்னல் மைல்ஸ் சல்லி ஸ்பைடர் உரையாடல், கடல்வாழ் உயிரினங்களுடனான உரையாடல், பறக்கும் கப்பலில் வரக்கூடிய வணிகர்கள் போன்ற காட்சிகள் சுவாரஸ்யம் கூட்டுறதோடு மட்டுமல்லாமல் ரசிக்கவும் வச்சிருக்கு. இரண்டாவது பாதியை நிரப்பும் போர்க்காட்சிகள் கச்சிதமான மேக்கிங்கில் பார்க்கறதுக்கு அட்டகாசமான ஒரு உணர்வை கொடுக்குது. மனிதர்களின் அதிநவீன ஆயுதங்கள், கடல்வாழ் உயிரினங்களின் பங்கெடுப்பு, வேறொரு நவீன மக்களின் ஆயுதங்கள் என அசரடிக்கக்கூடிய பிரம்மாண்டம் மேக்கிங் ஒரு பக்கம் இருந்தாலும் இவற்றுக்கூடாக அங்கங்கே தலை காட்டும் உணர்வுபூர்வமான காட்சிகளும் கனம் கூட்டுது. அதே நேரம் யூகிக்கும் கதாபாத்திர திருப்பங்களும், எல்லையை மீறி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய போர்க்காட்சி தொகுப்பும் அதுவரை சேர்த்து வைத்த சுவாரஸ்யத்தையும் பிரமிப்பையும் பின்னுக்கு இழுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆஷ் இனத்தின் பெயர் தாங்கிய இந்த திரைப்படத்தில் அந்த இனத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காட்சிகள் இடம்பெறாதது ஏன் அப்படின்றது நம்ம ஜேம்ஸ் கேமரூன் ஐயா அவருக்கு தான் வெளிச்சம். மொத்தத்தில் இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டகாசமான மேக்கிங், பிரம்மாண்டமான திரை அனுபவம் என தொழில்நுட்ப ரீதியாக அசரடிக்க வச்சாலும் வழக்கமான டெம்ப்ளேட் கதையை அதைவிட வழக்கமான திரைக்கதையில் சொல்லி படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்தே நம்மளுடைய டைம்னஸையும் சேர்த்து சம்பாதிச்சுக்குது இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு இந்த திரைப்படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் தான் தேட்டரில் போயிட்டு பார்க்குறதுக்கான திரைப்படம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான திரைப்படங்கள் தான் நீங்கள் ஐமேக்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷுவலாக வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அவதார் 2வது பாகத்திலே கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது உண்மைதான். 3வது பாகத்தில் அந்த போரிங்னஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கியிருக்காங்க அப்படின்றது தான் ஃபேக்ட்டு. பட் இருந்தாலும் அவங்க எடுத்திருக்காங்க இல்லையா, இவ்வளோ கலைஞர்கள் சேர்ந்து இத்தனை வருஷமாக உழைச்சி இப்படி ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பாராட்டுறதுக்காக, அதை நம்ம கொண்டாடுறதுக்காகவே இந்த படத்தெல்லாம் போயிட்டு தியேட்டரில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தெல்லாம் நீங்கள் உட்காந்து ஸ்மால் ஸ்க்ரீனில், சிஸ்டமில், டிவியில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த படம் எந்த விதமான திரை அனுபவத்தையும் உங்களுக்கு கொடுக்காது. ஐமேக்ஸ் மாதிரியான குவாலிட்டியான தியேட்டர்ஸை நீங்கள் தேர்வு செஞ்சு அந்த மாதிரியான தியேட்டர்களில் போயிட்டு இந்த படத்தை பார்க்கும்போது தான் இந்த திரைப்படம் ஒரு பேரனுபவமாக, ஏன் உங்களுக்கு ஒரு வாழ்நாள் அனுபவமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு விஷுவலாகவும் மேக்கிங்காகவும் நான் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய, இது வரைக்கும் நம்ம பார்க்காத பிரம்மாண்டத்தை கொண்டு நம்ம கண்ணு முன்னாடி படைச்சிருக்காங்க ஜேம்ஸ் கேமரூன் அந்த மூவி டீம். அப்படி நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோங்க. அவதார் திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்னு விஷுவலாக நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து போனீங்கன்னா அதில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய படையலை படைச்சு உங்களை பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவார் ஜேம்ஸ் கேமரூன் அண்ட் அவங்களுடைய டீம். இதை தாண்டி படத்தினுடைய கதை, திரைக்கதை எப்படி இருக்க போதோ அப்படின்னு நினச்சிட்டு போய் நீங்கள் எதிர்பார்த்துட்டு உட்காந்திங்க அப்படின்னா இந்த படம் உங்களை ஏமாற்றுவதற்கான, உங்களை டயர்டாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். 2009ஆம் ஆண்டு வெளியான திரைப்படத்தினுடைய முதல் பாகத்தில் தொடங்கி இப்போ வரைக்கும் இந்த 3 பாகங்களுக்கும் மொத்த டீமும் எந்த அளவுக்கு ஒரு உழைப்பை போட்டிருக்காங்க, இத்தனை வருஷமாக இந்த படத்தை தங்களுடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாகவே வியப்பாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் எந்த படத்தை இவ்வளோ மெனக்கெட்டு ஹாலிவுட்லேயுமே பண்ண போகிறாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படின்றப்போ கண்டிப்பாக தேட்டரில் போயிட்டு பார்க்க வேண்டிய திரைப்படம் தான் இது. நான் சொன்ன மாதிரி கதையில், திரைக்கதையில் சில குறைகள்லாம் இருந்தாலுமே கூட அதெல்லாம் தாராளமாக மன்னிச்சுட்டு விஷுவலாக காலத்திற்கும் கொண்டாடப்பட வேண்டிய, டெக்னிக்கலாக அடுத்தடுத்து நம்ம லெசனாக எடுத்துக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். இந்த திரைப்படத்தை நீங்கள் தாராளமாக குடும்பத்தோடு போயிட்டு பார்க்கலாம். முக்கியமாக குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். கண்டிப்பாக அவங்க இந்த திரைப்படத்தை செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ பண்ண அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பற்றி மறக்காம டிங் நினைத்துருங்க.